ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர் நண்பி நான் உங்க ரவீன். ஸோ இன்னைக்கு வீடியோவில் இப்போ 30,000 செக்மெண்ட்டில் ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இருக்கக்கூடிய ரெண்டு பெஸ்ட் ஆப்ஷன் ஸ்மார்ட் ஃபோன்ஸை கம்பேர் பண்ண போகிறோம். ஒன்று OnePlus கிட்ட இருந்து ரீசெண்டாக லான்ச் பண்ண OnePlus Nord CE3, இன்னொன்று நம்ம போக்கோவுடைய Poco F3 5G. ஸோ ரெண்டுமே 30,000 செக்மெண்ட்டில் இருக்குது. ஸோ இந்த செக்மெண்ட்டில் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் எது பெஸ்ட் வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரைஸிங்கில் இருந்தே போயிடுவோம். ஸோ இதில் OnePlus பார்த்தீங்கன்னா ரெண்டு வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. பேஸ் வேரியன்ட் 8GB RAM 128GB வேரியன்ட் 27,000 ப்ரைசிங் பண்ணியிருக்காங்க. இது போக 12GB RAM 256GB வேரியன்ட் 29,000 பிரைசிங் பண்ணிருக்காங்க. பட் போக்கோல பாத்தீங்கன்னா இங்கேயுமே ரெண்டு வேரியன்ட் தான். பட் அதுல பேஸ் வேரியன்ட் 8GB 256GB வேரியன்ட் 30,000 பிரைசிங்கும் 12GB 256GB வேரியன்ட் 34,000 மாதிரி பிரைசிங் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த வகையில் அந்த 256GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் ரேம் பெருசாக கன்சிடர் பண்ண மாட்டேன். ரேம் 12 8 அது உங்க விருப்பம். பட் 256GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான பிரைசிங் தான். OnePlus ஒரு 29,000 பிரைசிங்ல இருக்கு, போக்கோ ஒரு 30,000 பிரைசிங்ல இருக்கு. ஸோ ஒரு 1000 தான் டிஃபரன்ஸ். ஸோ அந்த 256GB ஸ்டோரேஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா பெரிய வித்தியாசம் பிரைசிங்ல இல்லை. அடுத்து டிசைன் அண்ட் லுக்னு பார்க்கும்போது இங்க OnePlus ரெண்டு கலர் ஆப்ஷன், ப்ளூ அண்ட் கிரே அப்படின்ற கலர் ஆப்ஷன், 184 கிராம்ஸ்க்கான வெயிட் 8.2 mm திக்னஸோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்கு. அண்ட் போக்கோ பார்க்கும்போது இங்க மூணு கலர் ஆப்ஷன், ப்ளூ பிளாக் ஒயிட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. 181 கிராம்ஸ்க்கான வெயிட் அண்ட் 7.9 mm திக்னஸோட இருக்கு. ஸோ பெருசா ஒயிட் திக்னஸ்ல வித்தியாசம் பண்ணல, பட் லுக் வித்தியாசமா இருக்கு. ஸோ எந்த லுக் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத நீங்க பேஸ் பண்ணி சூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி டிஸ்பிளே ரெண்டு மொபைலுமே நமக்கு 120 Hz refresh rate சப்போர்ட் பண்ணக்கூடிய AMOLED டிஸ்பிளேவா தான் கொடுத்துருக்காங்க. பட் எங்க வித்தியாசம்னா OnePlus பார்த்தீங்கன்னா இது ஒரு 10-bit AMOLED பேனலுக்கான டிஸ்பிளேவாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. மற்றபடி 240 ஹெர்ட்ஸ்க்கான டச் ஆம்பிளிஃபையர் இருக்குது. HDR10+ சர்டிஃபிகேஷன் மாதிரியான விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. பிரைட்னஸ் வேல்யூலாம் என்ன அப்படின்றத பற்றின இன்ஃபர்மேஷன் கிளியராக இங்கே இல்லை. அதுவே இங்கே போக்கோவில் வந்தோம்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா 12-bitக்கான ஒரு AMOLED பேனலுக்கான டிஸ்பிளேவாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது போக 270 ஹெர்ட்ஸ்க்கான டச் ஆம்பிளிஃபையர் இருக்குது. 1000 nitsக்கான மேக்ஸிமம் பிக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. HDR10+ டால்பி விஷனுக்கான சப்போர்ட், கால்மிங் உள்ள கிளாஸ் 5க்கான ப்ரொடெக்ஷனோட இந்த டிஸ்பிளே அப்படின்றது இருக்குது. ஸோ அந்த வகையில் ஒரு 12-bitக்கான டிஸ்பிளே போக்கோல கிடைக்குது. ஸோ 12-bit அப்படின்னும் போது உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா நிறைய கலர்ஸை விசிபிளாக காட்டக்கூடிய ஒரு டிஸ்பிளேவாக இந்த போக்கோட டிஸ்பிளே இருக்கும். இது மட்டும் இல்லாமல் 270 ஹெர்ட்ஸ்க்கான டச் ஆம்பிளைட், கால்மிங் உள்ள கிளாஸ் பிக் ப்ரொடெக்ஷன்லாம் கொடுத்துருக்கிறது இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஒரு பாசிட்டிவாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டிஸ்பிளேல இருக்கக்கூடிய இந்த சைட் பெசல்ஸுமே இங்கே போக்கோ OnePlus கம்பேர் பண்ணும்போது போக்கோல ரொம்பவே ஸ்லிம்மாக லைட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஓவரால் டிஸ்பிளே இங்கே கண்டிப்பாக எனக்கு போக்கோ வின்னராக தோணுது, போக்கோ பெட்டராக இருக்கிற மாதிரி தோணுது. பட் பெரிய வித்தியாசம் இல்லை, கொஞ்சம் வித்தியாசம். போக்கோ கொஞ்சம் பெட்டரான டிஸ்பிளேவாக இருக்குது. அதே மாதிரி பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்தோம்னா ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே 5000 mAh பேட்டரி. பட் ஃபாஸ்ட் சார்ஜிங் மட்டும் OnePlus 80 வாட்ஸ்க்கான சார்ஜர் கொடுக்குறாங்க. அண்ட் போக்கோ பார்த்தீங்கன்னா 67 வாட்ஸ்க்கான சார்ஜர் கொடுக்குறாங்க. பட் ஒரு பெரிய வித்தியாசம் கிடையாது. ஏன்னா OnePlus பார்த்தீங்கன்னா 100% சார்ஜ் பண்ண நமக்கு 45 நிமிஷம் கிட்ட டைம் எடுத்துக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுவே போக்கோ பார்த்தீங்கன்னா 50 நிமிஷம் கிட்ட டைம் எடுத்துக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய டிஃபரன்ஸ் சார்ஜிங்கில் இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் எதை வேணாலும் சூஸ் பண்ணலாம், உங்கள் ஒப்பீனியன் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பர்ஃபார்மன்ஸ். ஆக்சுவலி ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் பெருசாக வித்தியாசம் இல்லைன்னு சொன்னால், பட் பர்ஃபார்மன்ஸில் ஒரு பெரிய வித்தியாசமே இருக்குது. ஏன்னா OnePlusல ஸ்னாப்டிராகனோட 782G அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 6 nm சைஸ்க்கான ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் போக்கோல ஸ்னாப்டிராகன் 7+ Gen 2 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 4 nm சைஸ்க்கான ஒரு ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த ரெண்டு ப்ராசஸருடைய பர்ஃபார்மன்ஸில் எந்த அளவுக்கு வித்தியாசம் இருக்கும், எந்த அளவுக்கு எது பெட்டர்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஸ்னாப்டிராகன் 782G OnePlusல இருக்கக்கூடிய இந்த ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா 6 lakh வரைக்கும் AnTuTu ஸ்கோர் வந்திருக்கு. பட் அதுவே ஸ்னாப்டிராகன் 7+ Gen 2 போக்கோல இருக்கக்கூடிய அந்த ப்ராசஸருக்கு பார்த்தீங்கன்னா 9 lakh வரைக்கும் AnTuTu ஸ்கோர் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ அந்த அளவுக்கு AnTuTuல எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்கோ அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ்லையும் உங்களுக்கு அவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்கும். OnePlus கம்பேர் பண்ணும்போது போக்கோ வேற லெவலான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றத கொடுக்கும். நீங்கள் கேமிங் மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக போக்கோ போயிருங்க. போக்கோ உங்களுக்கு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் போக்கோல பார்த்தீங்கன்னா LPDDR5 ரேம் டைப் அண்ட் UFS 3.1 ஸ்டோரேஜ். ஸோ LPDDR5 ரேம் டைப் இருக்குது. பட் OnePlusல LPDDR4X ரேம் டைப் UFS 3.1 ஸ்டோரேஜ் தான் இருக்கும். இது போக உங்களுக்கு OnePlusல பார்த்தீங்கன்னா 4129 mm அந்த லிக்விட் கூலிங் டெக்னாலஜி, வெப்பர் சேம்பருக்கான லிக்விட் கூலிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருப்பாங்க. எக்ஸாக்சிஸ் ஹாப்டிக்ஸ் மோட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் போக்கோலையும் எக்ஸாக்சிஸ் ஹாப்டிக்ஸ் மோட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் 3700 mm² வெப்பர் சேம்பர் ப்ளஸ் 14 லேயருக்கான கிராஃபைட் கூலிங்கான லிக்விட் கூலிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. ஸோ ஆக்சுவலி OnePlus பார்த்தீங்கன்னா இன்னும் சேல் மார்க்கெட் லெவலில் ஆகஸ்ட் மாதம் தான் சேலுக்கே கொண்டு வர போகிறாங்க. ஸோ அதனால் அந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்ததுக்கு அப்புறமா தான் அதோட கூலிங் டெக்னாலஜிலாம் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுது, இதோட தெர்மல் இஷ்யூஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்றது நமக்கு தெரிய வரும். பட் போக்கோ பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்குது. நான் இப்போ செக் பண்ண வரைக்கும் பெருசாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் தெர்மல் இஷ்யூஸ் அப்படின்றது இல்லை. ஸோ அந்த வகையில் பர்ஃபார்மன்ஸும் போக்கோவில் பெட்டராக இருக்குது. கண்டிப்பாக அஃப்கோர்ஸ் நீங்கள் OnePlus கம்பேர் பண்ணும்போது போக்கோவில் சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். கேமிங் மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னா போக்கோக்கு போகிறது ஒரு சூப்பரான ஆப்ஷனாக இருக்கும். அப்படின்னும் போது கண்டிப்பாக அஃப்கோர்ஸ் பர்ஃபார்மன்ஸில் போக்கோ தான் வின்னர்.
அடுத்து கேமரான்னு வந்தோம்னா அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக இங்கே OnePlus தான் வின்னர். ஏன்னா இங்கே OnePlusல பார்த்தீங்கன்னா பின்பக்கம் 3 கேமரா இருக்குது. பிரைமரி 50 மெகா பிக்சல் சோனி IMX890 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சென்சாரோட OIS சப்போர்ட்டோட கேமரா கொடுத்துருக்காங்க. இது போக சப்போர்ட்டிவ்க்கு 8 மெகா பிக்சல் ப்ளஸ் 2 மெகா பிக்சலுக்கான கேமரா தான் கொடுத்துருக்காங்க. அதுவே இந்த பக்கம் போக்கோக்கு வந்தோம்னா இங்கேயும் 3 கேமரா தான். பிரைமரி 64 மெகா பிக்சல் பிரைமரியோட ஆம்னிவிஷன் சென்சரோட OIS சப்போர்ட்டோட இங்கே கேமரா கொடுத்துருக்காங்க. இது போக 8 மெகா பிக்சல் அல்ட்ராவைட் 2 மெகா பிக்சல் மேக்ரோ தான் இங்கேயும் இருக்குது. ஸோ அந்த வகையில் உங்களுக்கு சப்போர்ட்டிவ் கேமரா ரெண்டுத்துலையும் சேமாக இருந்தாலும் அந்த பிரைமரி கேமரா அப்படின்றது OnePlusல தரமான கேமரா கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இந்த சோனி IMX890 சென்சர் பார்த்தீங்கன்னா நமக்கு OnePlus Nord 3, OnePlus 11, OnePlus 11ல் கூட இதே சென்சார் தான் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் கண்டிப்பாக இந்த சென்சரோட இவங்க ஆப்டிமைசேஷன் எந்த அளவுக்கு பண்ணுறாங்களோ அதை பொறுத்து தான் இதோட கேமரா பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அப்படின்னாலுமே இங்கே இந்த ஹார்ட்வேர் இந்த சென்சாரெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு போக்கோ விட OnePlus பெட்டராக இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக போக்கோ விட OnePlusல ஒரு பெட்டரான ஃபோட்டோகிராஃபி, மெயினாக நைட் டைம் ஃபோட்டோகிராஃபிலாம் உங்களுக்கு போக்கோல அந்த அளவுக்கு சுத்தமாகவே இருக்காது. ஏன்னா ஆம்னிவிஷன் சென்சர் அப்படின்றதுனால. பட் கண்டிப்பாக OnePlusல அதெல்லாம் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி வீடியோகிராஃபின்னு வரும்போது ரெண்டுத்துலையுமே 4Kல நம்மளால வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும் 60 FPSக்கான ஃப்ரேம் ரேட்டோட. ஸோ அதெல்லாம் பெருசாக வித்தியாசம் கிடையாது. அதே மாதிரி முன்பக்கம் ரெண்டுத்துலையுமே 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் செல்ஃபி கேமராலாம் பெருசாக ஒன்றும் வித்தியாசம் இருக்காது. ரெண்டுமே ஓரளவுக்கு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்கும். ரெண்டுத்துலையுமே 1080 பிக்சலில் தான் செல்ஃபி கேமராவில் வீடியோ ரெக்கார்டிங் பண்ண முடியும். ஸோ அதனால் செல்ஃபி கேமரா பெருசாக நீங்கள் ரெண்டுத்தில் இது அது அப்படின்றத கன்சிடர் பண்ணாங்கலாம். பட் ரியர் கேமரான்னு வரும்போது OnePlus உங்களுக்கு இங்கே பெட்டரான ஆப்ஷனாக கண்டிப்பாக போக விட இருக்கும். இது போக அதர் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோம்னா OnePlusல நமக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்குது. டுவல் ஸ்பீக்கர் டால்பி அட்மாஸ்க்கான சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் தான் இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் Android 13ல் நமக்கு ஆக்சிஜன் OS 13.1ஓட இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றது என்ன ஆகுது, IR பிளாஸ்டரும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. அதுவே இந்த பக்கம் போக்கோவில் வந்தோம்னா இங்கே நமக்கு சைட் மோடட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான், இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இல்லை. பட் இங்கேயுமே டுவல் ஸ்பீக்கர் டால்பி அட்மாஸ்க்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனையும் ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் தான், IR பிளாஸ்டர் இங்கேயும் இருக்குது. Android 13 MIUI 14ல் இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றது நமக்கு ரன் ஆகுது. மற்றபடி OS அப்டேட்னு பார்க்கும்போது 2 ஸ்மார்ட் ஃபோனுமே நமக்கு 2 வருஷத்துக்கான OS அண்ட் 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச்க்கான அப்டேட் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பெருசாக வித்தியாசம் இல்லை. அண்ட் ஓவரால் பார்க்கும்போது இப்போ இங்கே இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனில் என்னை பொறுத்த வரைக்கும் எந்த ஸ்மார்ட் ஃபோன் பெஸ்ட் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் கேமராவுக்காக சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு பட்சத்தில் கண்டிப்பாக OnePlus போயிடலாம். ஏன்னா OnePlusல உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெட்டரான கேமரா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். அதே சமயம் நீங்கள் கேமிங் ஃபோக்கஸ்டாக ஸ்மார்ட் ஃபோன் பார்க்குறீங்க, கேமிங் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக கண்ணை மூடிக்கிட்டு போக்கோ பக்கம் போயிடுங்க. ஏன்னா இந்த செக்மெண்ட்டில் போக்கோ தான் கண்டிப்பாக உங்களுக்கு பெஸ்ட்டான கேமிங் பர்ஃபார்மன்ஸ். ஏன்னா இந்த செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய மற்ற எந்த பிராண்டும் கொடுக்காத அளவுக்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது இந்த ஸ்மார்ட் ஃபோன் கொடுக்கும். பட் நீங்கள் கேட்கலாம், போக்கோவில் அந்த மதர் போர்டு இஷ்யூ அப்படின்றது இப்போ பெருசாக பேசப்படுது. ஸோ அந்த மதர் போர்டு இஷ்யூஸ் இருக்குமே, அதை நம்ம நம்பி வாங்கலாமா அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக நிறைய பேர் கேட்பீங்க. ஆக்சுவலி போக்கோவில் கண்டிப்பாக இருக்குது மதர் போர்டு இஷ்யூஸ் அப்படின்றது. போக்கோ ஸ்மார்ட் ஃபோன்ஸில் ஒரு சில ஸ்மார்ட் ஃபோன்ஸில் இருக்க தான் செய்யுது, அதில் நம்ம இல்லைன்னு சொல்லவே முடியாது. பட் ஆனால் எல்லா ஸ்மார்ட் ஃபோன்லையும் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை, கண்டிப்பாக ஒரு சில ஸ்மார்ட் ஃபோன்ஸில் தான் அந்த மதர் போர்டு இஷ்யூஸ் அப்படின்றது இருக்குது. ஸோ அந்த ஒரு சில ஸ்மார்ட் ஃபோன்ஸில் இருக்கக்கூடிய அந்த மதர் போர்டு இஷ்யூஸுக்காக எல்லா ஸ்மார்ட் ஃபோனையும் நம்ம தள்ளி வைக்கணுமா, போக்கோ ஸ்மார்ட் ஃபோனே வாங்காமல் போகணுமா அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ அதை நான் உங்ககிட்டயே விட்டுறேன், நீங்களே சூஸ் பண்ணுங்கள் போக்கோ ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலாமா வேணாமான்னு. பட் உங்களுக்கு சிம்பிளாக புரியுற மாதிரி ரெண்டுத்துக்கும் ஒரு வித்தியாசம் சொல்லணும் அப்படின்னா, போக்கோவில் OnePlusஸை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே பெட்டரான ஒரு கேமிங் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். பட் அதுவே OnePlusல போக்கோவை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப பெட்டரான கேமரா பர்ஃபார்மன்ஸ் இருக்காது. பட் கண்டிப்பாக போக்கோவை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பெட்டரான கேமரா பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஸோ மற்றபடி நீங்கள் இப்போ இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனில் எதை சூஸ் பண்ணணும் அப்படின்றத நீங்களே சூஸ் பண்ணிங்க.